வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பக்தி வணக்கங்கள். நாம் மகா பெரியவருடைய அற்புதமான மகிமைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே போன நிகழ்ச்சியில் நான் ஒரு இடத்துல விட்டேன். அதோட ரீகேப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருவண்ணாமலை நிகழ்ச்சிக்காக நான் காஞ்சிபுரம் போயிட்டு, காஞ்சிபுரத்தில் மகா பெரியவாளை பார்க்க முடியாமல் தேனம்பாக்கத்தில் வந்து மகா பெரியவாளை பார்த்து அவர் எதிர்க்க பாடி, மகா பெரியவருடைய பிரசாதமாக பொங்கல் காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். நடக்கப் போவதை தெரிந்த ஞானி முக்காலமும் உணர்ந்த ஞானின்னு சொல்கிறோமே, அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம்ல. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் கேட்குறோம், கொடுத்துட்டு போவோம். என்ன நடந்த விஷயத்த சொல்கிறதுல நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே. அதனால் அதுவும் நல்ல விஷயங்களை 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கும் போது, இது 40,000 பேர் 40 லட்சம் பேர்கிட்ட போகும்போது ரொம்ப சந்தோஷம். மகாபெரியவர் என்ன சொன்னார், அரசுவை மாமா கூப்பிட்டு, அவள் வந்து அண்ணாமலைக்கு சிவராத்திரிக்கு பாட போகிறா, பசியோடு போகக்கூடாது, ஆகாரத்தை கொடுத்து அனுப்பிடான்னாரு. அன்பர்களே, நான் வந்து திருவண்ணாமலையில் கச்சேரின்னு காஞ்சிபுரம் மடத்துலையும் சொல்லலை, அரசுவை மாமாட்டையும் சொல்லலை, வேறு யார்கிட்டையும் அந்த மட சம்பந்தப்பட்ட ஆளுங்க யார்கிட்டையுமே நாங்கள் திருவண்ணாமலை கச்சேரி போகிறோன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நமது அந்த எதிர்காலத்தை தெரிந்த நமது மகா பெரியவர் அந்த காஞ்சி மகா நினைத்திருமா சொன்னார் வாஞ்சியோடு, அவருக்கு என்னங்க தேவை? நாங்கள் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலைன்னா என்ன, ஆனால் ஒரு ஜீவராசி கூட சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக மகா பெரியவர் இருந்தார், வாழ்ந்து காட்டினார். அவர் இன்றைக்கு முக்தி அடைந்திருந்தாலும் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் சத்தியம், நிதர்சனமான உண்மை. இதை நாங்கள் டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போது அவன் அண்ணாமலைக்கு பாட போகிறான், அவன் பசியோடு போகக்கூடாது, அவனுக்கு வந்து ஆகாரத்தையும் காஃபியும் கொடுத்து அனுப்பிடான்னு சொன்னது மட்டுமல்லாமல், நான் போன நிகழ்ச்சியில் என்ன சொன்னேன், ஒரு 10 பொட்டலம் பொங்கலையும் ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் காஃபியும் கொடுத்து அனுப்பிடான்னு சொன்னார்ல. நான் வந்து மாமா கிட்ட சொன்னேன், மாமா தயவு செஞ்சு இது வேஸ்ட் பண்ணாதீங்க, நாங்கள் நேராக கச்சேரிக்கு போகிறோம், கச்சேரி பாடி முடிச்சுட்டு அங்கே சாப்பிட போகிறோம், திருப்பி வரப்போகிறோம், இது வேஸ்ட்டாக, நீங்கள் இங்கே நிறைய பக்தர்கள் இருக்கா மாமா, அவளுக்காவது கொடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு நடராஜ மாமா என்ன சொன்னார், பபார் மகா பெரியவர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், இதுதான் எங்களுக்கு கொடுத்த கட்டளை, அவ்வளோதான். நீ எடுத்துன்னு போவியோ, நீ சாப்பிடுவியோ, நீ தூக்கி போடுவியோ, அது உன் இஷ்டம். மகனே உன் சமத்து, நீயா தூக்கின்னு போகிற, இதை உன் வேன் தானே தூக்கின்னு போகிறது, போடா அப்படின்னு அந்த மாமா என்கிட்ட ரொம்ப உரிமையாக, எங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான குடும்ப நண்பர். அதனால் நீ போடா, நான் வண்டியில் ஏற்றுறேன், டேய் எடுத்துன்னு வாடா அப்படின்னு 10 பொட்டலம் தாமரை இலையில் மடித்த பொங்கல் பொட்டலம் கட்டி ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் காஃபி கொடுத்து வண்டியில் ஏற்றிட்டார். சரி, நான் சொன்னேன், சரி மகா பெரியவன் எடுத்துன்னு போன்னு சொல்கிறா, நம்ம எடுத்துன்னு போகலாம்டா, வாடா, இதுக்காக வழியில் வேணால் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா யாராவது வழியில் பிச்சைக்காரங்க யாராவது தான் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வண்டியில் அதை ஏற்றினோம். ஆனால் மகா பெரியவர் அனைத்தும் அறிந்தவர், தீர்க்க தரிசனம் நிறைந்தவர் அப்படின்னு எங்களுக்கு எப்போ தெரிஞ்சது தெரியுமா, நாங்கள் வண்டியில் வரோம். இப்போ நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க, நாங்கள் வேனில் வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து வேலூர்லேருந்து ஒரு ரூட்டு திருவண்ணாமலைக்கு, செங்கல்பட்டுலேருந்து ஒரு ரூட்டு திருவண்ணாமலைக்கு, இப்போ நாங்கள் வர வழி ஒரு ரூட்டு திருவண்ணாமலைக்கு இல்லையா. ஒரு ஜங்ஷன் வருது, அந்த ரோட்டில் இப்படி வர வண்டி, அப்படி வர வண்டி, அப்படி வர வண்டி எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைட்டாக இதுக்கு போகணும், திருவண்ணாமலைக்கு போகணும். எங்கள் வண்டி வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8-8:30 மணி, ஒரு 9 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், 9 மணி இருக்கும் நைட்டு. எங்கள் வண்டி வந்துட்டுருக்கு, இப்படி வருது, ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நாங்கள் போகணும் திருவண்ணாமலைக்கு. இங்கேருந்து ஒரு லாரி வருது, ரைட்டா, அங்கேருந்து ஒரு அம்பாசிடர் கார் வருது. அன்பர்களே, என்ன ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் இந்த லாரிக்காரன் என்ன பண்ணுறான், அந்த சர்ன்னு வந்து அந்த காரை அப்படி தட்டான். நாங்கள் வேனில் இங்கே வந்துட்டுருக்கோம், இந்த லாரி இப்படி வந்து இங்கே எதிர்க்க வந்த அம்பாசிடரை அப்படி தேய்ச்சிட்டு இப்படி போகிறான். தேய்ச்சிட்டு போனதில் நல்லவன அந்த புத்திசாலி டிரைவர் என்ன பண்ணால், அவன் லெஃப்ட்டில் திரும்பணும், அங்கேருந்து வந்து இப்படி திரும்பணும், நாங்கள் நேராக போனோம். அதான் திருவண்ணாமலை ரோடு.
அவங்க திருவண்ணாமலைக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி திரும்புகிறாங்க. அப்படி திரும்புறதுக்கு முன்னாடி டமால் அடிச்சிட்டான். அடித்த அடியில் கார் வந்து அப்படி ஒரு நிலத்தடமாறித்து. நிலத்தடமாறினோடனே இந்த டிரைவர் புத்திசாலியாக இருந்தனால அப்படி ஓரத்தில் அந்த மயில் கல் மாதிரி இருந்தது, அது மேலே போய் காரை இடித்து நிறுத்திட்டான். உள்ளே இருந்தவங்களும் ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. சரி என்ன, இப்போ நாங்கள் எங்கள் வேன் போகிறது, நிறுத்துறா வண்டியன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வண்டியை அங்கே நிறுத்திட்டு அந்த உள்ளே கொஞ்சம் வண்டியை தள்ளி நிறுத்திட்டு அந்த கார் லெஃப்ட்டில் திரும்ப இடத்துல மலையில் அடிபட்டு நிற்குது. நாங்கள் இறங்குறோம். என்னாச்சு, யாருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும்ல, அதான மனிதாபிமானம். இன்றைக்கி வந்து அதை பார்த்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க, அதை விட்டுருவோம். நாங்கள் அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டோங்க. அப்படி இறங்கின உடனே அந்த வண்டி உள்ளேருந்து ஒரு 7 பேர், அப்போல்லாம் அம்பாசிடரில் வந்து நாங்கள் 7-8 பேர் போவோம்ல, அதே மாதிரி ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபேமிலி, கிட்டத்தட்ட ஒரு 6 ஜோடி, சாரி 4 ஜோடி, 4 ஜோடி வந்திருக்காங்க. மாமா மாமி அது மாதிரி. அம்மா ஐயோ அப்பா ஆண்டவா காப்பாற்றிட்டப்பா அப்படின்னு எல்லாம் கதறாங்க. யாருக்குமே எந்த அடியும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாதுங்க. அந்த கார் நிற்கிறதோட அப்படி நிற்குது. இவங்கெல்லாம் இறங்குறாங்க. இறங்கி நாங்கள் சொல்கிறோம், அம்மா என்னம்மா யாருக்கா அடிபட்டுருக்காமா, ஒன்றும் இல்லையம்மா அப்படின்னு. இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் அடிபட்ட வேகம்தான் அப்படின்னு அவெல்லாம் இங்கே எல்லா வண்டியிலேருந்து இறங்கும் அப்படின்னோடனே வண்டியிலேருந்து இறங்கி ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மரத்தடி அங்கே உட்காந்துருக்காங்க. அம்மாடா ஐயோ அம்மா. அப்போது ஒரு பெரியவர் சொல்கிறாரு அந்த 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 ஃபேமிலியில், இன்னுமே எங்கே ஹோட்டல் இருக்க போகிறது, நம்ம எங்கே போய் சாப்பிட்றது அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறாங்க. இது ஏன் காதில் விழுது. அப்போ என்ன அர்த்தம், உடனே எனக்கு வேறு எந்த ஞாபகம் வரல. அம்மா இனிமேல் எங்கேயும் ஓடல. ஏன்னா அங்கேருந்து திருவண்ணாமலை இன்னும் 1 மணி நேரம் போகணும். 1-1.5 மணி நேரம் ஆகும் அங்கேயும் திருவண்ணாமலை போகிறதுக்கு. ஐயோ உங்களுக்கு பஸ் எப்போ நீங்கள் அந்த திருவண்ணாமலை போய் சேர்றதுக்கு ஒன்றும் இருக்குமான்னு தெரியாது, இருங்கோன்னு சொல்லிட்டு அந்த வண்டியிலேருந்து அந்த பொங்கல் மகாபெரியவா கொடுத்தமிச்சா பாருங்க, அந்த பொங்கல் எடுத்தோம். நண்பர்களே, அந்த பொங்கலை பார்த்த உடனே அவங்களுக்கு இந்த 10 நாள் சாப்பிடாதவன் முன்னாடி கொண்டு சாப்பாடு வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆஹா அப்பா அமிர்தம் கொடுப்பா அப்படின்னு. அவள் 8 பேர், டிரைவர் ஒன்று 9 பேர் கையில் கொடுக்குறோம். கொடுத்து அந்த பொட்டலத்தை பிரித்து சுட 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 பொங்கலுங்க. அந்த தாமரையில் அத்தனை பேர் சாப்பிட்டு நம்பவே மாட்டீங்க, ஒரு பருக்க கூட அந்த 10 பொட்டலத்தில் மிச்சம் இல்லை, ஒரு பருக்க கூட இல்லை. அப்போதான் எங்கள் வாசுமாமாட்ட சொன்னேன், மாமா இப்போ மகா பெரியவர் கொடுத்தது அந்த 10 பொட்டலம் நமக்காக இல்லை, அவருக்கு தெரியும் இது நடக்க போகிறதுன்னு, அவளுக்காக கொடுத்தது அப்படின்னு. உடனே அந்த 10 பொட்டலத்தையும் அவள் சாப்பிட்டா பாருங்க, அந்த 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 ஆனந்தத்தோட அந்த ஆர்வத்தோட அவ்வளோ பசி அவளுக்கு. அதை சாப்பிட்டு ஏன்னா அவளை ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பீப்புள், வெளியிலலாம் சாப்பிட்றது யோசிப்பா. இதை சாப்பிட்டு முடிச்சு, அப்பா குழந்தை ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றிப்பான்னா. நான் சொன்னேன், இந்த நன்றி எனக்கு இல்லைம்மா, இது பெரியவாளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும், அவர் தான் எனக்கு கொடுத்தமிச்சார் இது அப்படின்னு. நீ என்ன அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் சொன்ன எங்கள் கச்சேரி அங்கே இருக்கு, நாங்கள் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷமா, நாங்களும் திருவண்ணாமலை தான் வரோம் அப்படின்னா. இதெல்லாம் பரவாயில்லைங்க. அதில் ஒரு மாமா என்ன சொன்னார், இந்த பொங்கலுக்கு ஒரு காஃபி இருந்தால் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னாருமா. எனக்கு ஒன்று ஷாக் மேலே ஷாக், அதாவது இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது மகா பெரியவர் எதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் காஃபி கொடுறான்னு சொல்லணும், யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தால் மகா பெரியவரை சொல்லியிருப்பாரு, ஏன்னா அந்த ஃப்ளாஸ்கை அப்படின்னு. அந்த ஃப்ளாஸ்க் எடுத்து சரி அதில் நம்ம ஒரு வாய் குடிச்சிக்கலாமே அப்படின்னு ஒரு சம்பளம் தான். ஏன்னா ஃப்ளாஸ்கை எடுத்தால் இவன் அத்தனை பேருக்கும் அந்த ஃப்ளாஸ்கில் இருந்த காஃபி சரியாக இருந்ததுங்க. எனக்கு ஒரு சொட்டு கூட கிடைக்கல அதில். அப்போ என்ன அர்த்தம், டேய் நீ தான் இங்கே சாப்பிட்டல திருப்தியா, அப்புறம் உனக்கு என்ன இந்த பொட்டலம், அதாவது இந்த ஒவ்வொரு அரிசியின் மேலும் அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாசகம் உண்டு. அந்த மாதிரி மகா பெரியவர் கொடுத்தது எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு அங்கே கொடுத்தாச்சு, இது உனக்கு சேர வேண்டிய அரிசி இல்லை, இது அவளுக்கு சேர வேண்டிய அரிசின்ற மாதிரி என்ன ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்து காஃபி அத்தனையும் சாப்பிட்டாங்க. அவா மகா பெரியவர் முக்காலமும் உணர்ந்தவர் என்பதற்கு இதைவிட சான்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது அவள் கிளம்பி போனான். கிளம்பி போய் இது போன்ற பல அற்புதங்கள், மகா பெரியவர் செஞ்ச அற்புதங்கள் வந்து சாதாரணமான விஷயங்கள் இல்லை. அதுவும் நீங்கள் காஞ்சிபுரத்தில் அந்த சாயங்காலம்
அவர் பண்ற அந்த சந்திரமௌலீஸ்வர பூஜை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூலோகத்தில் அந்த மாதிரி ஒரு பூஜையை பார்க்க முடியாது. அந்த பூஜை நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வாட்டி ஒரு பெரியவர் வரார். ஒரு பெரிய என்ன என்ன ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பக்தர்கள்ட்ட வாஞ்சை அவருக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் வரார். ஒரு ரிக்ஷாக்காரன் கூட்டின்னு வரான் அந்த பெரியவரை கைப்பிடிச்சி. இந்த பெரியவர் யாருன்னு பின்னாடி பார்ப்போம். பெரியவரை கூட்டின்னு வரான். பார்த்தா மடத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்குது, எக்கச்சக்க கூட்டம். இப்போ அந்த பெரியவருக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாம சரிப்பா அந்த ரிக்ஷாக்காரன் சொல்றான், ஐர பயங்கர கூட்டமா இருக்குது, இப்போ என்ன பண்ண போற நீ அப்படின்னு சொன்னான். இல்லை இல்லை, நான் வந்து பெரியவாளை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்றார். பெரியவரே பாரு, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவர் எப்படி பார்க்க போறாரு, எப்படி பார்க்க போறாருன்னு தெரியல, உனக்கு தெரியும் அவருக்கு அப்படின்றான். இல்லை என்ன தெரியுமா, என்ன தெரிஞ்சிருக்கும் அவருக்கு, ஆனால் அவருக்கு என்ன தெரியாமல் இருக்காது. ஏன்னா அவருக்கு உலகத்தில் யார் யார் இருக்காளோ அத்தனை பேரையும் அவருக்கு தெரியும். என்ன தெரியுமான்னு தெரியாது. ஆனால் நான் ஒரு சில சமயம் நான் மடத்துக்கு வந்து இங்கே வேத சதஸ்ஸெல்லாம் நான் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. அந்த பெரியவருக்கு கிட்டத்தட்ட 85 வயசுக்கு மேலே, கண்ணு தெரியல. ஆனால் பெரியவரை எப்படியாவது பார்த்தே தீர, ஏன்னா அப்போ வந்து மடத்திலே இருப்பார். அவர் மடத்திலே இருப்பாராம். மடத்திலே அந்த இந்த சதஸ்ஸெல்லாம் கலந்துப்பாராம். பெரியவாளை பார்ப்பாராம், நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு வரான். தரக்கீரை எதுவும் கேட்டதில்லை, எதுவும் பண்ண மாட்டாராம். இப்போது அவர் அந்த ஓரமாக இப்போ அந்த ரிக்ஷாக்காரன் என்ன பண்ணுறான், பெரியவர் உங்களுக்கு கண்ணும் தெரியல, அதனால நீங்கள் அந்த கூட்டத்தில் போய் சிக்கிக்காத அப்படி சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து வச்சுட்டான். உட்காந்து வச்சுட்டு இப்போ இவர் சொல்கிறாராம், நான் வந்து அவரோட பேர் சொல்லி நான் இந்த சர்மா வந்திருக்கேன்னு சொல்லு. அவன் பெரியவாள்கிட்ட போய், ஐயோ பெரியவாள்கிட்ட போய் நான் எப்படிப்பா பேசுறது அப்படின்ட்டுருக்கான் அவன். நீ பெரியவாள்கிட்ட சொல்ல வேண்டாம், அவன் பக்கத்தில் ஒரு 4-5 பேர் இருப்பா, அவள்கிட்ட சொல்லுன்னு இருக்கார். இவன் போய் நேராக போய் இந்த ரிக்ஷாக்காரன் போய் ரிக்ஷாக்காரன் எப்படி இருப்பான்னு தெரியல, அவன் போய் அந்த மடத்தை சார்ந்த சிப்பந்திகள்கிட்ட வந்து இது மாதிரி இந்த பெரியவர் வந்திருக்காரு அப்படின்னு. ஓ அப்படியா, சரிப்பா, எங்கேப்பா இருக்காரு, அந்த ஓரத்தில் இருக்காரு, அவர் பாவம் கண்ணு தெரியல, அவர் பெரியவரை பார்க்கணுன்னு வந்திருக்காரு. சரி சரி நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போ அப்படின்ட்டான். அந்த ரிக்ஷாக்காரன் போயிட்டான். நான் எத்தனை மணிக்கு வருது திருப்பி அவரை கூட்டின்னு போகிறதுக்குன்னு கேட்டான். நீ ஒரு மணி நேரம் கழிச்சு வாயேன், அவரை கூட்டின்னு போயிடலாம் அப்படின்னு சொன்னா அவன் போயிட்டான். ஏன்னா ஒரு சவாரி பார்ப்பேங்கன்னா அவன் போயிட்டான். பார்வை தெரியாத பெரியவர் ஒரு படியில் ஓரமாக உட்காந்துருக்காரு. மகா பெரியவர் இங்கே சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் இருக்கார். பூஜை நடக்குது, பூஜை முடிய போகுது. பூஜை முடிஞ்சுது. எல்லாருக்கும் மகா பெரியவா பிரசாதம் கொடுக்குறார், தீர்த்தம் கொடுக்குறார், எல்லாம் கொடுக்குறார். அப்போ வந்து இந்த சிப்பந்தியில் ஒருத்தட்ட இந்த ரிக்ஷாக்காரன் சொல்லிட்டு போனார்ல, அவருக்கு ஞாபகம் வந்தது. ஐயோ இந்த பெரியவர் வந்திருக்காருன்னு சொல்லணுமேன்னு சொல்லிட்டு மகா பெரியவர்கிட்ட போய், இவர் வந்திருக்காரு, அவருக்கு கண்ணு தெரியல, இப்போ பார்வை கொஞ்சம் குறைவாக இருக்குது, உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு தப்புன்னு பிரசாதத்தை கொடுத்துருந்தவர் டபால் எழுந்தாராம். அவன் இங்கே வர சொல்லு, அவனை கூடணும் முதல்ல அப்படின்னாராம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வேத சம்ரக்ஷணம், இந்த வேதங்களை பாதுகாப்பதிலே மகா பெரியவருக்கு நிகர் மகா பெரியவர் மட்டுமே. அவ்வளோ ஆசை இருக்குது வேதம்லாம். அவர் இன்றைக்கு அவருடைய கருணையால் தான், அவருடைய ஆசையால் தான் இன்றைக்கும் அவர் ஆசைப்பட்டபடி இன்றைக்கு எல்லா இடத்திலையும் பல இடங்களிலே வேத பாடசாலை அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், அதற்கு முக்கியமான மூல காரணம், ஆணிவேர் மகா பெரியவர் தான். இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஒரு வேதம் படிக்கிறவங்க, வேதம் சொல்கிறவங்க, அவங்கள பார்த்தா மகா பெரியவருக்கு உயிராம். ஒவ்வொரு வாட்டியும் வேத பண்டிதர்களுக்கு அந்த வேஷ்டி, அந்த ஆடை கொடுக்கறது, அவளுக்கு பணம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து மகா பெரியவருக்கு ரொம்ப பிடித்த காரியங்களில் ஒன்று. அப்போது ஐயோ வந்துருக்கான், அவன் கூப்பிடுறான் அவனை அப்படின்னு சொன்னாரான். அவனை முள்ள கைப்பிடிச்சு கூட்டின்னு வராங்க, மகா பெரியவருக்கு எதிர்க்க உட்கார வைக்கிறாங்க. நண்பர்களே, எந்த இடத்திலும் நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த இடத்திலும் மகா பெரியவர் தன்னை கடவுள் என்று சொன்னதில்லை. ஆனால் அவரது செயல்கள் அத்தனையும் இறைவன் செய்கிற செயல்களாக இருந்தன என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, மெய்சில் இருக்கிற சம்பவம். அந்த பெரியவரை எதிர்க்க சேர் போட்டு உட்கார சொல்கிறாங்க. எனக்கு சேரெல்லாம் வேண்டாம், நான் பலகால உட்காந்துக்கிறேன், பெரியவா எதிர்க்க உட்காரக்கூடாது
சரி உட்காரு, பலகையை போட்டு உட்கார்ந்தார். இப்போ மகா பெரியவர் செய்த செயல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா இதை மாதிரியும் பெரியவர் பண்ணுவாரா அப்படின்னு. ஏன்னா மகா பெரியவர் எப்படி பார்த்துருக்காங்க? அவர் நடந்து வரதை பார்த்துருக்காங்க, அவர் குளிக்கிறதை பார்த்துருக்காங்க, அவர் யாத்திரை போகிறத பார்த்துருக்காங்க, பின்னாடி கூட வருவாங்க. இதை தான் அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ மகா பெரியவர் என்ன பண்ணாரு? இப்போ உட்காந்துருக்கும்போது பரமேஸ்வரன் மாதிரி உட்காந்துருக்காராம். அவருக்கு எதிர்க்க அந்த பெரியவர் உட்காந்துருக்காரு. என்ன தெரியுறதா அப்படின்னு கேட்டாராம். தெரியலன்னாராம். யாரு? எதிர்க்க அந்த பெரியவர், அந்த பார்வை அந்த பெரியவர். தெரியல பெரியவா. ஏன்னா அவர் பார்வை இழந்தா கண்ணு இல்லாதவர் இல்லை. கொஞ்சம் இந்த வயதின் காரணமாக, வயது மூப்பின் காரணமாக, உடல்நிலை காரணமாக கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் மங்கி இருக்கு, பார்வை தெரியல அவருக்கு, சரியா தெரியல. என்ன தெரியறதா அப்படின்னு கேட்டாராம் மகா பெரியவா. தெரியல பெரியவா அப்படின்னாராம். டேய் அந்த துளசி ஏறா அப்படின்னாராம். பெரியவாளை பார்க்கறதுக்கு பூ பழம் எல்லாம் வச்சிருப்பான்ல. துளசி எடுத்தாராம். துளசி எடுத்து கழுத்தில் போட்டுனாராம். கொஞ்சம் துளசி எடுத்து இப்படி தலையில் வச்சுனாராம். இப்போ தெரியறதா? நண்பர்களே, ரொம்ப கவனமாக கேளுங்கள். ரொம்ப நுட்பமான விஷயம். துளசி எடுத்து கழுத்தில் போடுறாரு, துளசி எடுத்து தலையில் வைக்கிறாரு. இப்போ தெரியறதா? தெரியல பெரியவா. தெரியலையா? சரி, இதை கைட்டி வச்சுட்டு டேய் அந்த ருத்ராட்ச மாலையெல்லாம் எடு. ருத்ராட்ச மாலைலாம் எடுத்து கழுத்தில் போட்டுட்டு கொஞ்சம் ருத்ராட்சத்தை அப்படி தலையிலையும் வச்சுட்டு இப்போ தெரியறதா? தெரியல பெரியவா. தெரியலையா? சரி, இதையும் கைட்டி வச்சுட்டு அந்த இப்போ இந்த பீதாம்பரம் இந்த சால்வெல்லாம் கொடுத்துருப்பால பெரியவனுக்கு, அதெல்லாம் எடுத்து மேலே போட்டாராம். போட்டு இந்த புஷ்ப கிரீடம் ஒன்று மகா பெரியவருக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அந்த புஷ்ப கிரீடத்தை எடுத்து பூவால கிரீடம் அதை தலையில் போட்டுட்டு ஷால்லாம் போட்டு இப்போ தெரியுதா? தெரியல பெரியவா. இந்த காட்சி பார்க்கின்ற பக்தர்கள் அனைவருமே ஒவ்வொரு போஸ்ல பெரியவாளை திருப்பதி வெங்கடாஜலபதியா பார்க்குறாங்க. துளசி போடும்போது தெரிகிறாரு. அது மாதிரி சால்வையெல்லாம் போட்டு இந்த சால்வையெல்லாம் போட்டு பார்க்கும்போது அவர் வந்து காமாட்சியாக பல பேர் கண்களுக்கு புலப்பட்டார். இந்த ருத்ராட்சம் போட்டிருந்த போது பல பேர் கண்களில் சிவனாக அவர் காட்சி தந்தார். இது எல்லாருக்கும் அந்த ஃபீல், சிவனை பார்க்குற மாதிரி இருக்குது, பெருமாளை பார்க்குற மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது. இவர் கேட்குற இப்போ தெரியுறதா? தெரியல பெரியவா. ஒரு கட்டத்தில் அழுதுட்டாராம் அவர், அந்த பெரியவர். ஐயோ உன்னை பார்க்க முடியலையே, இப்போ என்ன எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாராம். சரி, நான் கேட்கறதுல வந்து ஒன்று சொல்லு, எனக்கு வேதத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்டார். இப்போ இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல பெரியவா, எனக்கு ஒன்றும் தெரியல பெரியவா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு பேசியிருந்தவர் வேதம் அப்படின்னு ஆரம்பித்த உடனே 86 வயசு, கண்ணு தெரியல, அப்படி நிமிந்து உட்காந்தாராம். அப்படி நிமிந்து உட்காந்து சொல்லுங்க பெரியவா, உங்களுக்கு என்ன 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 சந்தேகம் சொல்லுங்கன்னு கேட்டாராம். பெரியவன் சின்ன குழந்தை மாதிரி இந்த கியூரியாசிட்டியோட எனக்கு இந்த வேதத்தில் ஒரு பாஷ்யத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்குறாராம். கேட்கணும்னு, இது திருவிளையாடல், கேட்கணும்னு கேட்குறாராம், அவரை பேச வைக்கணும்னு. அப்போது அவர் வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாராம். யார்? அந்த பெரியவர். பிரமாதம்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையான விளக்கம்பா, இது நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். யார்? மகா பெரியவர் சொல்கிறாரு. எவ்வளோ பாருங்க. அதாவது அத்தனையும் தெரிந்தவர், வேதங்களை கரைத்து குடித்தவர், ஆதிசங்கருடைய அவதாரம், பரமேஸ்வரனுடைய அவதாரம். அவர் சொல்றாரு, அப்பா இப்போதாம்மா எனக்கு இந்த சந்தேகம் தீர்ந்தது, ரொம்ப நாளாக எனக்கு இந்த சந்தேகம் இருந்ததுப்பா அப்படின்னு கேட்டு தெளிவடைந்து திருப்பி அடுத்த கேள்வி கேட்குறாரு. இப்போ என்ன தெரியுறதா? தெரியல பெரியவா. நீங்கள் கேட்டது தான் என் காதில் விழுந்தது, உங்களை தெரியல எனக்கு அப்படின்னாராம். இறுதியாக மகா பெரியவர் செய்த ஒரு காரியம், மெய்சில் இருக்கிற விஷயம். டேய் அந்த குஞ்சித பாதத்தை எடுத்துட்டு வாடா அப்படின்னாராம். குஞ்சித பாதம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சிதம்பரம் கோயிலுக்கு போகிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்.
இந்த குஞ்சித பாதம் சொல்லிட்டு இந்த வெட்டி வேரால பண்ணியிருப்பாங்க. சின்னதாக சிவலிங்கத்து தலையில் வைப்பாங்க. அது அதை பார்த்துப்பீங்க. தெரியாதவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த குஞ்சித பாதத்தை எடுத்துட்டு வாடான்னாராம். அந்த குஞ்சித பாதத்தை கொண்டு வந்து அது சின்ன மாலை மாதிரி இருக்கும், ஒரு குட்டி மாலை மாதிரி, வெட்டி வேறு மாலை மாதிரி. அதை எடுத்து தலையில் வச்சுட்டாராம் சார். அப்படி தலையில் வச்சுட்டு இந்த சிவன் எப்படி உட்காருவாரோ எப்படி உட்காந்தாராம். இப்போ தெரியறதா அப்படின்னாராம். தெரியறது பெரியவா, பார்த்துட்டேன்னாராம். அத்தனை பேரோட காதலையும் விழுதான். தெரியுது பெரியவா, பார்த்துட்டேன், ஓம் நம சிவாயான்னு காலில் விழுந்தாராம். எவ்வளோ பெரிய விஷயம் அன்பர்களே. தன்னை கடவுள் என்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆனால் 4 முறை என்னென்ன ருத்ராட்சம் போட்டும் தெரியல, துளசி போட்டும் தெரியல, பட்டு பீதாம்பரம் போட்டும் அவரை தெரியல. இப்போ குஞ்சித பாதத்தை வைத்தவுடன் ஓம் நம சிவாயான் தலைக்கு மேலே கையை கூப்பினாராம் பெரியவர். கரெக்டாக ரிக்ஷாகாரன் வந்தானா. ரிக்ஷாகாரன் என்ட்ரி கரெக்டா, டேய் இங்கே வாடா, அவருக்கு பிரசாதம் ஒன்றுன்னு சொல்லிட்டு பிரசாதத்தை மகா பெரியவர் கையால் அந்த பெரியவருக்கு கொடுக்குறார். ஏன்னா சாதாரணமாக பெரியவர் பிரசாதம் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கொடுத்துருப்பாருன்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாரு. இவருக்கு என்ன தெரியுமா பண்ணார் இன்னைக்கு? அந்த ஆதி நம்ம சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை முடிச்சு அந்த தீர்த்தத்தை இவர் கையால் கொடுத்து அந்த பிரசாதத்தை இவர் கையால் கொடுத்தாராம். கொடுத்துட்டு சந்தோஷமா திருப்தியா சந்தோஷமா போயிட்டு வந்தாராம். ரொம்ப சந்தோஷம் பெரியவா, பார்த்துட்டேன் பெரியவா, ஓம் நம சிவாயா. டேய் அந்த ரிக்ஷாக்காரனை கூப்பிடுறான். என்ன கருணை பாருங்க. ஏன்னா இவரை கூட்டின்னு வரதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அந்த ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு இவனுக்கு பிரசாதத்தை கொடுத்து, யாருக்கு? தன் கையால் ரிக்ஷாக்காரனுக்கு பிரசாதத்தை கொடுத்து இவரை பத்திரமா கொண்டு போய் ஆற்றுல விட்டு ஆற்றுல சேர்க்கணும். ஓகேயா? அது அவர்கிட்ட பணம் வாங்கிக்க வேண்டாம், அதுக்கு என்ன பணம் உண்டோ அதை நான் கொடுக்குறேன்னா. இது எல்லாருமே சொல்கிற விஷயந்தான். இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. கூட்டின்னு போயிட்டான், அந்த பெரியவரை கொண்டு வீட்டில் விட்டான். மறுநாள் கார்த்தால மகா பெரியவர் 3 மணிக்கு எழுந்துட்டாராம். 3 மணிக்கு எழுந்து டேய் ஸ்நானம் பண்ண போகலாம் அப்படின்னாராம். அவளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. என்ன 3 மணிக்கு இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக ஏழியா பெரியவா ஸ்நானத்துக்கு போகிறாளே அப்படின்னு உடனே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அர்க்கியெல்லாம் விட்டுட்டு மகா பெரியவர் நடந்து வராராம், வீபதி எட்டுக்காம. என்னன்னா வீபதி எட்டுக்காம மகா பெரியவா வரா அப்படின்னும் போது அங்கே மனத்தில் இருக்கிறவா கேட்டாலாம், என்ன பெரியவா ஏதாவது? ஆமாம், நேற்று ராத்திரி என்னை வந்து பார்த்தோன்னு அவன் கடவுளை பார்த்துட்டான், அவன் கடவுள்கிட்டே போய் சிவன்கிட்டே போய் சேர்ந்துட்டான், அதனால தான் அவனுக்காக தான்டா நான் குடித்தேன்னாரான். என்ன ஒரு கருணை பாருங்க. ஒரு பக்தன் மேல், அதுவும் ஒரு வேத விற்பனர் மேல் அவருக்கு இருந்த அன்பு, அந்த பாசம், அந்த அவருக்கு அந்த முக்தி கொடுத்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது பெரியவாள்கிட்ட இருந்து தான். அன்னைக்கு ஃபுல்லா அந்த பெரியவருக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காமல் ஒரு மிகப்பெரிய விரதம் மகா பெரியவர் அன்றைக்கு இருந்தார் என்பதுதான். இது நியூஸ் இவருக்கு எப்போ திரும்ப வருது? 8 மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து வந்து சொல்கிறாங்க, பெரியவா இது மாதிரி அவர் வந்து சித்தி ஆயிட்டார் அப்படின்னு. எனக்கு தெரியும்டான்னாராம். அதுக்கு முன்னாடியே மகா பெரியவா 3 மணிக்கு குளிச்சாச்சு. அவருக்காக மகா பெரியவர் ஸ்நானம் செய்தார் மறுநாளைக்கு. இது போன்று கருணை மகானை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அந்த மகானுடைய அற்புதங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வாழ்க வளமுடன். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.